Hello everyone, welcome to our channel. இன்னைக்கான வீடியோல NCERT syllabus பேஸ் பண்ணி கிளாஸ் 11th கெமிஸ்ட்ரியில ஃபர்ஸ்ட் யூனிட்டோட எக்ஸசைஸ் ப்ராப்ளம் எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னாக சால்வ் பண்ண போகிறோம். நான் எல்லா கொஷின்ஸோட டைம் ஸ்டாம்பும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஏதாவது பர்டிகுலர் கொஷின்ஸ்க்கு மட்டும் ஆன்சர் தேடுறவங்க டேரெக்டாக அந்த டைமை ஸ்கிப் பண்ணி ஆன்சர் பார்த்துக்கோங்க. மற்ற எல்லாரும் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், அங்கே நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் கொஷின் நமக்கு calculate the molar mass of the following compounds. என்ன காம்பவுண்ட்லாம் கொடுத்துருக்காங்கன்னா H2O, CO2 and CH4. இதுக்கு மோலார் மாஸ் எப்படி கால்குலேட் பண்ணுறது நம்ம பார்க்கலாம். இதுதான் உங்களோட NCERTயில் ஃபர்ஸ்ட் கொஷின். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் மோலார் மாஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா பார்க்கலாம். மோலார் மாஸ் இஸ் ஈக்குவல் டு atomic mass into number. Atomic mass into number of an element in a compound plus same atomic mass into number of next element. அதே மாதிரி ஒரு காம்பவுண்டில் எத்தனை எலமெண்ட் இருக்கோ அத்தனை தடவை இதை நம்ம கால்குலேட் பண்ணணும். ஓகேங்களா? எக்ஸாம்பிள் பார்த்தா புரியும். H2Oக்கு நம்ம கால்குலேட் பண்ணலாம். மோலார் ஃபஸ்ட்டு ஹைட்ரஜன் எடுத்துப்போம். எப்படி கண்டுபிடிக்கணும்? அட்டாமிக் மாஸ் இன்ட்டு நம்பர் ஆஃப் அன் எலமெண்ட். அட்டாமிக் மாஸ் ஹைட்ரஜனுக்கு என்ன நமக்கு தெரியும்? 1 இன்ட்டு நம்பர் ஆஃப் அன் எலமெண்ட் இன் ஏ காம்பவுண்ட். இந்த காம்பவுண்டில் எத்தனை ஹைட்ரஜன் இருக்குது? 2 ஹைட்ரஜன். ஸோ 2. அவ்வளோதான். 1 into 2 2. நெக்ஸ்ட் ஆக்சிஜன் எடுத்துப்போம். ஆக்சிஜனோட அட்டாமிக் மாஸ் எவ்வளவு? 16 இன்ட்டு நம்பர் ஆஃப் அன் எலமெண்ட் இன் ஏ காம்பவுண்ட். இந்த காம்பவுண்டில் ஒரு ஆக்சிஜன் தான் இருக்குது. ஸோ நம்பர் 1. அப்போது 1 into 16 16. இது ரெண்டுத்தையுமே ப்ளஸ் பண்ணணும்னு போட்டிருக்கோம். ஸோ இது ரெண்டையும் நம்ம ப்ளஸ் பண்ண போகிறோம். 16 + 2 18. அவ்வளோதான். மோலார் மாஸ் ஆஃப் H2O பார்த்தீங்கன்னா 18. ஓகே, இப்போ இந்த மோலார் மாஸ்க்கு யூனிட் என்ன? மோலார் மாஸுங்கிறது எப்போவுமே நம்ம கிராம் பெர் மோலுக்கு கால்குலேட் பண்ணுறது தான். ஸோ யூனிட் ஆஃப் மோலார் மாஸ் இஸ் ஈக்குவல் டு கிராம் பெர் மோல். அப்போது H2Oவோட மோலார் மாஸ் என்னன்னு கேட்டாங்கன்னா 18 கிராம் பெர் மோல். அவ்வளோதான். இதே மாதிரி நீங்கள் கார்பன் டை ஆக்சைடுக்கும் மீத்தேனுக்கும் கண்டுபிடிக்கணும். ஸோ பி கார்பன் டை ஆக்சைடுக்கு கண்டுபிடிக்கலாம். ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளம் தான். ஃபஸ்ட்டு கார்பன் எடுத்துப்போம். கார்பன் இங்கே எத்தனை இருக்குது? 1 தான் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அட்டாமிக் மாஸ் பார்க்க போகிறோம். அட்டாமிக் மாஸ் ஆஃப் கார்பன் எவ்வளவு? 4. அட்டாமிக் மாஸ் ஆஃப் கார்பன் 12 இன்ட்டு இங்கே எத்தனை இருக்குது? 1. ஒரு கார்பன் தான் இருக்குது. ஸோ 1. therefore 12. ஆக்சிஜனோட அட்டாமிக் மாஸ் எவ்வளவு? 16 இன்ட்டு இங்கே எத்தனை ஆக்சிஜன் இருக்குது? 2 ஆக்சிஜன் இருக்குது. ஸோ 16 + 2 எவ்வளவு? 32. இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணோன்னா 44. யூனிட் என்ன? கிராம் பெர் மோல். ஸோ மோலார் மாஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு 44 கிராம் பெர் மோல். அவ்வளோதான். இப்போ நெக்ஸ்ட்டு என்ன காம்பவுண்ட் கொடுத்துருக்காங்க? மீத்தேன், அதாவது CH4. CH4ஓட மோலார் மாஸ் எவ்வளவுன்னு நம்ம கால்குலேட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட்டு கார்பன் எடுத்துப்போம். கார்பனோட அட்டாமிக் நம்பர் 12, அட்டாமிக் மாஸ் 12 இன்ட்டு இங்கே ஒரு கார்பன் தான் இருக்குது. ஸோ 1 which is equal to 12. ஹைட்ரஜனோட அட்டாமிக் மாஸ் எவ்வளவு? 1 இன்ட்டு இங்கே எத்தனை ஹைட்ரஜன் இருக்குது? 4 ஹைட்ரஜன். ஸோ 4 which is equal to 4. ஆட் பண்ணோன்னா 16. ஸோ மோலார் மாஸ் ஆஃப் CH4 அதாவது மீத்தேன் எவ்வளோன்னு கேட்டாங்கன்னா 16 கிராம் பெர் மோல். இவ்வளோதான். ரொம்ப ரொம்ப சிம்பிளான சம். நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம NCERTயோட ஃபஸ்ட் சாப்டரில் செகண்ட் கொஷின் பார்க்க போகிறோம். இது என்ன கேட்டிருக்காங்கன்னா calculate the mass percentage of different element in sodium sulfate. சோடியம் சல்ஃபேட்டில் இருக்கிற டிஃபரெண்ட் எலமெண்ட்ஸ் என்னெல்லாம் இருக்குதுன்னு பாருங்கள். சோடியம் இருக்குது, சல்ஃபர் இருக்குது, அப்புறமா ஆக்சிஜன் இருக்குது. இந்த ஒவ்வொரு தனித்தனி எலமெண்ட்டோட மாஸ் பர்சன்டேஜ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதை கண்டுபிடிக்கிறதுக்கு முதல்ல நம்ம இதோட ஃபார்முலா என்னென்னு பார்க்கணும். ஃபார்முலா எழுதிடலாம். மாஸ் percent is equal to
mass of an element in a compound divided by molar mass into 100 percentage இல்லையா? ஸோ 100 இதுதான் இதுக்கான ஃபார்முலா. ஸோ ஃபஸ்ட்டு மோலார் மாஸ் எப்படி கண்டுபிடிக்கணும்னு ஏற்கனவே நம்ம போன சம்மில் பார்த்துட்டோம். ஃபஸ்ட்டு இதுக்கான மோலார் மாஸ் கண்டுபிடிச்சிடலாம். மோலார் மாஸ் ஆஃப் Na2SO4 is equal to சோடியமோட அட்டாமிக் மாஸ் எவ்வளவு? 23 இன்ட்டு எத்தனை சோடியம் இருக்குது? 2. ஸோ 2 ப்ளஸ் சல்ஃபரோட அட்டாமிக் மாஸ் நம்ம எல்லாருக்கும் தெரியும் 32 இன்ட்டு ஒரு சல்ஃபர் தான் இருக்குது. ஸோ 1 ப்ளஸ் ஆக்சிஜனோட அட்டாமிக் மாஸ் 16 இன்ட்டு 4 ஆக்சிஜன் இருக்குது. ஸோ 4 which is equal to 46 plus 32 plus 4 64. இதை ஆட் பண்ணோன்னா 142 வருது. மோலார் மாஸோட யூனிட் என்ன? கிராம் பெர் மோல். ஸோ மோலார் மாஸ் ஆஃப் Na2SO4 142 கிராம் பெர் மோல். ஸோ கீழே உள்ளது கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம மாஸ் பர்சன்டேஜ் ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கான மாஸ் பர்சன்டேஜை கால்குலேட் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மாஸ் பர்சன்ட் ஆஃப் சோடியம் பார்த்துடலாம். சோடியம் இஸ் ஈக்குவல் டு சோடியமோட மாஸ் சோடியம் சல்ஃபேட்டில் எவ்வளோ இருக்குது? 46 இருக்குது. ஸோ 46 பை மோலார் மாஸ் என்ன? 142 இன்ட்டு 100. ஸோ இதை நம்ம வந்து டிவைட் பண்ணோன்னா 32.3 வரும். 32.37 வரும். ஸோ இதை நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணி எழுதலாம். 32.4%. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி சல்ஃபருக்கும் ஆக்சிஜனுக்கும் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ மாஸ் பர்சன்டேஜ் ஆஃப் சல்ஃபர் பார்க்கலாம். மாஸ் பர்சன்டேஜ் ஆஃப் சல்ஃபர் இஸ் ஈக்குவல் டு சல்ஃபரோட மாஸ் எவ்வளோ இருக்குது இந்த சோடியம் சல்ஃபேட் காம்பவுண்டில்? ஸோ சல்ஃபரோட மாஸ் எவ்வளோ இருக்குது? 32. ஸோ 32 டிவைடட் பை மோலார் மாஸ் என்ன? 142 இன்ட்டு 100. ஸோ இதை நம்ம டிவைட் பண்ணோன்னா 22.57 வருது. இதை நம்ம வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ணலாம். 22.6%. ஸோ மாஸ் ஆஃப் சல்ஃபர் இன் சோடியம் சல்ஃபேட் எவ்வளோனா 22.6%. அதே மாதிரி நம்ம ஆக்சிஜனுக்கு பார்க்கணும்ல. ஸோ மாஸ் ஆஃப் ஆக்சிஜன் பார்த்துடலாம். மாஸ் ஆஃப் ஆக்சிஜன் இஸ் ஈக்குவல் டு சோடியம் சல்ஃபேட்டில் ஆக்சிஜனோட மாஸ் எவ்வளவு? 64. ஸோ 64 டிவைடட் பை 142 இன்ட்டு 100 which is equal to இதை டிவைட் பண்ணோன்னா நமக்கு கிடைக்கிறது 45.049. இதை நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணி 45.05%ன்னு போடலாம். ஓகேங்களா? இதுதான் சோடியம் சல்ஃபேட்டில் இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் எவ்வளோ மாஸ் பர்சன்டேஜ் எவ்வளோ பர்சன்டேஜ் ப்ரெசென்ட் ஆகிருக்குன்றது நம்ம வந்து கேல்குலேட் பண்ணியிருக்கோம். இதே மாதிரி எந்த காம்பவுண்ட் கொடுத்தாலும் உங்களால் பண்ண முடியும். ஸோ நம்ம என்சிஆர்டியில் 3rd கொஷினுக்கு வந்திருக்கோம். கொஷின் என்னென்னா டிட்டர்மைன் த எம்பரிக்கல் ஃபார்முலா. அதாவது நம்ம எம்பரிக்கல் ஃபார்முலா கண்டுபிடிக்க போகிறோம் ஆஃப் an oxide of an ion which has 69% iron and 30.1% dioxygen by mass. இதுதான் கொஷினாக கொடுத்துருக்காங்க. கொஷின்லேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்? நம்ம எம்பரிக்கல் ஃபார்முலா கண்டுபிடிக்க போகிறோம். எதுக்கு? ஆக்சைடு ஆஃப் அயன், அயனோட ஆக்சைடுக்கு விச் ஹேஸ் அப்படின்னு கொடுத்து அதோட மாஸ் பர்சன்டேஜ், அயனோட மாஸ் பர்சன்டேஜும் டைஆக்சிஜனோட மாஸ் பர்சன்டேஜும் கொடுத்துட்டாங்க. இதை வச்சு இதுக்கு நம்ம எம்பரிக்கல் ஃபார்முலா எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஓகே, முதல்ல
எம்பரிக்கல் ஃபார்மில் கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு என்ன எலமெண்ட்ஸ்லாம் அந்த காம்பவுண்டில் இருக்குதுன்னு தெரியுது. என்னெல்லாம் அயனும் ஆக்சைடும் இருக்குது. எவ்வளோ மோல்ஸ் அயன் எவ்வளோ மோல்ஸ் ஆக்சைடு இருக்குங்கிறது தான் இப்போ நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு ட்ரம்ப் கார்டு என்ன, அயனோட மாஸ் பர்சன்டேஜும் டைஆக்சிஜனோட மாஸ் பர்சன்டேஜும். ஸோ எத்தனை மோல் ஆஃப் அயன் அண்ட் ஆக்சிஜன் இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ரெண்டையும் தனித்தனியாக கண்டுபிடிக்கலாம். ரிலேட்டிவ் moles of iron is equal to percentage of iron by mass divided by atomic mass of iron. இதுதான் ஃபார்முலா. ஸோ பர்சன்டேஜ் ஆஃப் அயன் இங்கே எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 69% டிவைடட் பை அயனோட அட்டாமிக் மாஸ் என்ன, 55.85. ஸோ 55.85 இதை ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணோன்னா நமக்கு கிடைக்கிற ஆன்சர் வந்து 1.25. இதுதான் ரிலேட்டிவ் மோல்ஸ் ஆஃப் அயன். இதே மாதிரி நம்ம டைஆக்சிஜனுக்கும் கண்டுபிடிக்கலாம். ஸோ relative moles of dioxygen is equal to percentage of oxygen by mass divided by atomic mass of oxygen. which is equal to இங்கே 30.1% கொஷினில் கொடுத்துருக்காங்க. டிவைடட் பை அட்டாமிக் மாஸ் ஆஃப் ஆக்சிஜன் நம்ம எல்லாருக்கும் தெரியும் 16. இப்போது இதை நம்ம டிவைட் பண்ணோன்னா நமக்கு கிடைக்கிற ஆன்சர் 1.88. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து இதை வந்து சிம்பிளஸ்ட் ஹோல் நம்பர் ரேஷியோவாக மாற்றணும். ஏன் அப்படின்னா அந்த எலமெண்ட் வந்து 1.25 மோல் அயன் இருந்ததுன்னு சொல்ல முடியாது இல்லையா, அதை நம்ம ஒரு ஹோல் நம்பராக சொல்லணும். ஸோ இதை வந்து சிம்பிளஸ்ட் ஹோல் நம்பர் ரேஷியோ கன்வெர்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலான்னா, இது ரெண்டில் எது லோயஸ்ட் நம்பரோ அதால் நம்ம டிவைட் பண்ணணும். ஸோ கம்பேரிட்டிவ்லி எது லோயஸ்ட் நம்பர், 1.25 தான். ஸோ 1.25 டிவைடட் பை 1.25 இஸ் டு 1.88 டிவைடட் பை 1.25. இதை டிவைட் பண்ணோன்னா நமக்கு என்ன கிடைக்கும், 1:, இதை டிவைட் பண்ணும்போது 1.5 கிடைக்கும். ஸோ எகெயின் நமக்கு வந்து 1.5 இருக்கக்கூடாது, ஒரு ஹோல் நம்பராக தான் இருக்கணும். அதனால இதை ஹோல் நம்பராக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம், இந்த ரெண்டு டேர்மையுமே 2ஆல் மல்டிப்ளை பண்ணிடலாம். இது நமக்கு ஒரு ஹோல் நம்பராக கிடச்சிருந்தா பிரச்சனை இல்லை. நமக்கு டெசிமலில் கிடச்சதுனால இதை ஹோல் நம்பராக கன்வெர்ட் பண்ணுறதுக்காக மட்டும் நம்ம இதை வந்து 2ஆல் டிவைட் பண்ணுறோம். ஸோ 2 × 1:1.5. அப்போ நமக்கு என்ன கிடைக்கும், 2:1.5 × 2 3, 2:3. ஸோ இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா 1 மோல் ஆஃப் ஆக்சிஜனுக்கு 1 மோல் ஆஃப் அயனுக்கு 1.5 மோல் ஆஃப் ஆக்சிஜன் இருக்குது. அது நம்ம எப்படி எழுதலாம்னா Fe1 ஆக்சிஜன் 1.5. ஸோ இப்படி எழுதுறது நமக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். இது இப்படி எழுதக்கூடாது, ஹோல் நம்பரில் தான் எழுதணும். அதனால இதை நம்ம 2ஆல் டிவைட் பண்ணி 2:3 கொண்டு வந்துட்டோம். ஸோ இப்போ நம்ம எப்படி எழுதலாம், இதோட எம்பரிக்கல் ஃபார்முலானா Fe2O3. ஸோ நமக்கு எம்பரிக்கல் ஃபார்முலா தான் கேட்டிருக்காங்க இல்லைங்களா, எம்பரிக்கல் ஃபார்முலா கேட்டிருக்காங்க. ஸோ எம்பரிக்கல் ஃபார்முலா ஆஃப் ஆக்சைடு ஆஃப் அயன் இஸ் ஈக்குவல் டு Fe2O3. ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் கொஷினுக்கு வந்திருக்கோம். கொஷின் நம்பர் 1.4. இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, calculate the amount of carbon dioxide that could be produced. அதாவது எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறத நம்மள கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதுக்கு நமக்கு 3 சிச்சுவேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஒவ்வொரு சிச்சுவேஷன் நடக்கும்போது அந்த ரியாக்ஷன்லேருந்து எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு நமக்கு ப்ராடக்டாக கிடைக்குதுங்கிறத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் க்ரைட்டீரியா என்னென்னா 1 மோல் ஆஃப் கார்பன் இஸ் பர்ன்ட் இன் ஏர். இதுதான் நமக்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஸோ 1 மோல் கார்பனை நம்ம பேர்ன் பண்ணோம் அப்படின்னா எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு நமக்கு கிடைக்கும்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதை நம்ம கேல்குலேட் பண்ணுறதுக்கு முதல்ல இந்த ரியாக்ஷனுக்கான பேலன்ஸ்டு ஈக்குவேஷனை நம்ம எழுதிக்கணும். ஸோ பேலன்ஸ்டு ஈக்குவேஷன் இங்கே நான் எழுதியிருக்கேன் பாருங்கள்.
கார்பன் ப்ளஸ் ஆக்சிஜன் கிவ்ஸ் கார்பன் டை ஆக்சைடு இருக்கிறோம். ஸோ 1 mole ஆஃப் கார்பன் ரியாக்ட் ஆகுதுன்னு போட்டிருக்காங்க. அப்போது 1 mole ஆஃப் கார்பன். ஸோ 1 mole ஆஃப் கார்பன் இன்னொரு 1 mole ஆஃப் ஏரோட ரியாக்ட் ஆனால் 1 mole ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு நமக்கு கிடைக்கும். ஏன்னா இது ஒரு பேலன்ஸ்டு ஈக்குவேஷன்னு நம்ம பார்த்தோம். ஸோ பேலன்ஸ்டு ஈக்குவேஷன்னா அதோட மோல்ஸ் எல்லாமே ஈக்குவலாக இருக்கணும். அதனால் 1 mole ஆஃப் கார்பன் ரியாக்ட் வித் 1 mole ஆஃப் ஆக்சிஜன் கிவ்ஸ் 1 mole ஆஃப் கார்பன் டை ஆக்சைடுன்னு பார்த்துட்டோம். ஸோ நமக்கு இங்கே என்ன கேட்டிருக்காங்க, calculate the amount of carbon dioxide produced. அப்போ இங்கே வந்து 1 mole ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு ப்ரொடியூஸ் ஆகிருக்கு. நமக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிடுச்சு. ஆனால் பொதுவாகவே அவங்க அமௌண்ட் ஆஃப் கார்பன் டை எனி சப்ஸ்டன்சஸ் அமௌண்ட் கால்குலேட் பண்ணுங்கன்னு கொடுத்தா நம்ம அதை வந்து கிராம்ஸில் தான் கால்குலேட் பண்ணணும், மோல்ஸில் கிடையாது. ஸோ இங்கே நமக்கு மோல்ஸில் இருக்கிறத நம்ம வந்து கிராமுக்கு கன்வெர்ட் பண்ணி கொடுக்கணும். ஸோ மோல்ஸில் இருக்கிறத கிராமுக்கு கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நமக்கு இங்கே மோல்ஸ் படிக்கும்போது தியரியில் இந்த ஃபார்முலா படிச்சிருப்போம். ஹோப் உங்கள் எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். நம்பர் ஆஃப் மோல்ஸ் இஸ் ஈக்குவல் டு மாஸ் பை மோலார் மாஸ். இந்த ஃபார்முலா கண்டிப்பாக உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஸோ அதுலேருந்து நம்ம மாஸை கண்டுபிடிக்கிறதுக்கு மாஸ் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் மோல்ஸ் இன்டு மோலார் மாஸ். ஸோ இந்த ஃபார்முலாவில் இப்போ நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ கொஸ்டின் நம்பர் 1க்கான சொல்யூஷனில் மாஸ் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் மோல்ஸ் இன்டு மோலார் மாஸ். நம்பர் ஆஃப் மோல்ஸ் என்ன, 1 mole இன்டு மோலார் மாஸ். மோலார் மாஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு என்ன நம்ம ஏற்கனவே கால்குலேட் பண்ணியிருக்கோம், which is equal to 44 grams. So 1 mole of carbon react with 1 mole of dioxygen to gives 44 grams of carbon dioxide. இதுதான் first questionக்கான answer. இப்போ நம்ம second question பார்க்க போகிறோம். 1 mole of carbon is burnt in 16 gram of dioxygen. So 1 mole of carbon இப்படி தான் இருக்குது. So 1 mole of carbon react with 16 gram of dioxygen. ஸோ இது 16 gram. எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு ஃபார்ம் ஆகிருக்கு நமக்கு தெரியாது. இனிமேல் தான் அதை நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஒரு பேலன்ஸ்டு ஈக்குவேஷனில் இருக்கிறதுனால நம்ம இந்த 16 கிராம்ங்கிறது எத்தனை மோல்னு இதை கன்வெர்ட் பண்ணுவோம். நமக்கு தெரியும் கிராம்ஸில் இருக்கிறத மோல்ஸ்க்கு கன்வெர்ட் பண்ணுறதுக்கு இந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணலாம். அதாவது நம்பர் ஆஃப் மோல்ஸ் இஸ் ஈக்குவல் டு மாஸ் பை மோலார் மாஸ். மாஸ் எவ்வளவு, 16 கிராம். ஸோ 16 பை மோலார் மாஸ் ஆஃப் ஆக்சிஜன் எவ்வளவு, 32. ஸோ இதை நம்ம டிவைட் பண்ணோன்னா நமக்கு ஆன்சர் எவ்வளோ கிடைக்கும், 0.5. அப்போது 1 mole ஆஃப் கார்பன் ரியாக்ட் வித் 0.5 moles ஆஃப் டைஆக்சிஜன். அப்போது இந்த இடத்துல ஆக்சிஜன் உங்களுக்கு என்னவா ரியாக்ட் ஆகுது, இட் இஸ் அ லிமிட்டிங் ரியேஜென்ட். ஸோ ஆக்சிஜன் வந்து உங்களுக்கு லிமிட்டிங் ரியேஜெண்ட்டாக ஆட் பண்ணி இந்த ரியாக்ஷனை கம்ப்ளீட்டாக நடக்க விடாமல் லிமிட் பண்ணுது. ஸோ 1 mole ஆஃப் கார்பன் ரியாக்ட் வித் 0.5 moles ஆஃப் டைஆக்சிஜன். இப்போ எவ்வளோ கார்பன் டை ஆக்சைடு ஃபார்ம் ஆகிருக்கும்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அது கண்டிப்பாக 0.5 moles ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு ஃபார்ம் ஆக தான் சான்ஸ் இருக்குது. ஏன்னா ஆக்சிஜன் தான் இந்த ரியாக்ஷனை லிமிட் பண்ணிடுச்சு இல்லைங்களா. 1 மோலோட ரியாக்ட் ஆனால் 1 mole கிடைக்கும். இதே 1 mole 0.5 மோலோட ரியாக்ட் பண்ணிச்சுன்னா நமக்கு 0.5 தான் கிடைக்கும். செகண்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1 mole ஆஃப் கார்பன் reacts with 0.5 mole of dioxygen. ஸோ இதில் இருக்கிற 1 mole ரியாக்ட் பண்ண ரெடியாக தான் இருக்கும். ஆனால் இது அவ்வளோத்தையும் வாங்கிக்க ஆக்சிஜன் ரெடியாக இருக்காது. 0.5 mole ஆஃப் ஆக்சிஜன் மட்டும்தான் இதை வந்து ரியாக்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும். ஸோ 0.5 mole ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு மட்டும்தான் நமக்கு ப்ரொடியூஸ் ஆகும். ரிமைனிங் இருக்கிற 0.5 mole கார்பன் அப்படியே ரியாக்டண்ட்டாகவே தான் இருக்கும். அது ப்ராடக்டாக கன்வெர்ட் ஆகாது. ஓகேவா. ஸோ இப்போது நம்ம பார்த்துருக்கோம் மோல்ஸில் இருக்கக்கூடாது, கிராம்ஸில் தான் இருக்கணும்னு பார்த்துருக்கோம். ஸோ இந்த 0.5 mole நம்ம கிராமாக மாற்ற போகிறோம் வித் த சேம் ஃபார்முலா. அப்போது m is equal to mass is equal to
மோல்ஸ் எவ்வளவு 0.5ன்னு பார்த்துருக்கோம் இன்ட்டு மோலார் மாஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு எவ்வளவு 44 which is equal to 0.5 into 44 which is equal to 22 gram. ஓகேங்களா, அப்போ 1 mole of carbon is burnt in 16 gram of dioxygen produced 22 gram of carbon dioxide. இப்போ நம்ம தேர்ட் கொஸ்டினுக்கு போகலாம். இதே மாதிரி தான், ஆனால் இங்கே 1 mole கார்பன் பதிலாக இங்கே 2 mole கார்பன் ரியாக்ட் ஆகும். 2 moles of carbon burnt in 16 gram of dioxygen. நம்ம சேம் பொதுவாகவே நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு பேலன்ஸ்டு ஈக்குவேஷன் வச்சு தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ ஒரு பேலன்ஸ்டு ஈக்குவேஷனில் 1 mole ஆஃப் கார்பனுக்கு பதிலாக நமக்கு இந்த கொஷினில் 2 moles ஆஃப் கார்பன் எடுத்திருக்காங்க. 2 moles ஆஃப் கார்பன் ரியாக்ட் வித் 16 gram ஆஃப் டயோக்சிஜன். ஸோ 16 கிராமுங்கும் போது இதை நம்ம மோல்ஸ் கன்வெர்ட் பண்ணும்போது அதே மாதிரி 0.5 mole தான் வரப்போகுது. இது அகெயின் இது ஆக்ட் அஸ் அ லிமிட்டிங் ரியேஜென்ட். ஸோ இது எவ்வளோ ஃபார்ம் பண்ணும், கார்பன் டை ஆக்சைடு 0.5 moles தான் கார்பன் டை ஆக்சைடு ஃபார்ம் பண்ணும். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கார்பன் எவ்வளோ மோல்ஸ் தான் கொடுக்க ரெடியாக இருந்தாலுமே ஆக்சிஜனோட அமௌண்ட் கம்மியாகும்போது அது லிமிட்டிங் ரியேஜெண்ட்டாக இருக்கும்போது லிமிட்டிங் ரியேஜென்ட் எவ்வளோ இருக்குதோ அவ்வளோ மோல்ஸ் தான் நமக்கு ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும். ஈவன் இங்கே 10 mole 20 30 40 moles ஆஃப் கார்பன் ரியாக்ட் பண்ண ரெடியாக இருந்தாலுமே அந்த ரிசீவிங் எண்டில் ஆக்சிஜன் 0.5 mole மட்டும்தான் ரெடியாக இருக்குது. ஸோ அது ரெண்டுமே கம்பைண்ட் ஆனால் மட்டும்தான் கார்பன் டை ஆக்சைடு ஃபார்ம் ஆகும். ஸோ ரெண்டுமே கம்பைண்ட் ஆகும்போது நமக்கு அகெயின் 0.5 moles ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு தான் ஃபார்ம் ஆகுது. ஸோ தேர்ட் கொஷினுக்கும் சிமிலர்லி செகண்ட் கொஷின் மாதிரி தான் ஆன்சர் வரப்போகுது. 2 moles ஆஃப் கார்பன் ப்ளஸ் 0.5 mole ஆஃப் ஆக்சிஜன். ஓகேங்களா, இது ரெண்டு தானே ரியாக்ட் ஆகுது. என்ன கிடைக்கும் நமக்கு, 0.5 mole ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு தான் கிடைக்கும். ஓகேவா, ஸோ அகெயின் நமக்கு மோல்ஸில் இருக்கக்கூடாது, கிராம்க்கு கன்வெர்ட் பண்ணணும். அதுக்காக மாஸ் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் மோல்ஸ் இன்ட்டு மோலார் மாஸ். நம்பர் ஆஃப் மோல்ஸ் எவ்வளோ இருக்குது, 0.5 mole இன்ட்டு இதோட மோலார் மாஸ் எவ்வளவுன்னு நமக்கு தெரியும் 44, அகெயின் 22 gram. ஸோ இதில் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் ஒன்று தான். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ப்ராப்ளமும் கூட. எவ்வளோ மோல்ஸ் ஆஃப் ஒரு எலமெண்ட் ரியாக்ட் ஆக ரெடியாக இருந்தாலுமே இன்னொரு எலமெண்ட் லிமிட்டிங் ரியேஜெண்ட்டாக இருக்குது அப்படின்னா அவ்வளோ மோல்ஸ் மட்டும்தான் ப்ராடக்ட் கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 1.5. இந்த கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். கால்குலேட் த மாஸ் ஆஃப் சோடியம் அசிட்டேட் required to make 500 ml of 0.375 molar aqueous solution. Molar mass of sodium acetate is 82.0245 gram per mole. Volumetricல நம்ம 500 ml solution மேக் பண்ணுறதுக்கு எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் சோடியம் அசிட்டேட் தேவைப்படும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அந்த சொல்யூஷனோட மொலாரிட்டி 0.375 மொலாரிட்டி இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. சிம்பிளாக சொல்லணும்னா 0.375 மொலாரிட்டி உள்ள ஒரு சோடியம் அசிட்டேட் சொல்யூஷன் நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். அந்த சொல்யூஷன் 500 mlக்கு இருக்கணும். இப்படி நம்ம இந்த பேசிஸில் சொல்யூஷன் ஃபார்ம் பண்ணுறதுக்கு எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் சோடியம் அசிட்டேட் நம்ம எடுத்துக்கணும், எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் சோடியம் அசிட்டேட் எடுத்து நம்ம 500 mlக்கு மேக்கப் பண்ணோம் அப்படின்னா 0.375 மொலாரிட்டி சொல்யூஷன் நமக்கு கிடைக்கும்னு கேட்டிருக்காங்க. சிம்பிளான கொஷின்ஸ் தான். உங்களுக்கு நீங்கள் ரீட் பண்ணாலே உங்களுக்கு இது அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நான் நம்புகிறேன். இப்போ நம்ம கொஷினில் நமக்கு என்ன கொஷினில் கொடுத்துருக்காங்கன்னு எழுதிக்கலாம். கிவன் ஓகேங்களா, வால்யூம் கொடுத்துருக்காங்க. வால்யூம் 500 ml கொடுத்துருக்காங்களா. நெக்ஸ்ட் மொலாரிட்டி கொடுத்துருக்காங்க. மாஸ் தான் நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ மாஸ் இஸ் ஈக்குவல் டு நம்ம கண்டுபிடிக்கணும். அவங்களே மோலார் மாஸும் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஸோ இது மாஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு வால்யூம் இருக்குது, மொலாரிட்டி இருக்குது, மோலார் மாஸ் இருக்குது. ஸோ இதை ரிலேட் பண்ணி எப்படி மாஸ் கண்டுபிடிக்கலாம், இது ரிலேட் பண்ணுற மாதிரி ஒரு ஃபார்முலா இருக்கான்னு நீங்கள் யோசித்து பார்க்கணும். ஸோ ரியாக்ஷன்ஸ் இன் சொல்யூஷன்ஸ் அந்த தியரியில் நம்ம படிச்சிருப்போம் இந்த ஃபார்முலா. அதாவது என்னங்கிறது நம்பர் ஆஃப் மோல்ஸ், எம்ங்கிறது மாஸ்,
m நாட் மோலார் மாஸ், n நம்பர் ஆஃப் சொல்யூட், இந்த NA அவகேட்ரோ நம்பர், இந்த m மொலாரிட்டி, V1ங்கிறது வால்யூம். ஸோ நமக்கு வால்யூம் இருக்குது, மொலாரிட்டி இருக்குது, மோலார் மாஸ் இருக்குது. இதை ரிலேட் பண்ணி நம்ம எப்படி ஃபார்முலா கொண்டு வரலாம் அப்படின்னா, ஃபார்முலா m by m naught is equal to, m by m naught is equal to m in molarity. இது வந்து மாஸ், இது வந்து மொலாரிட்டி. ஓகேங்களா? ஸோ இதுலேருந்து நம்ம மாஸ் தானே கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ இந்த டினாமினேட்டரில் இருக்கிற m நாட்டை இந்த பக்கம் கொண்டு போய் மல்டிப்ளிகேஷன் கொண்டு வந்துடலாம். ஸோ மாஸ் இஸ் ஈக்குவல் டு molarity, molar mass into molarity into volume. ஓகேங்களா? ஸோ molar mass என்ன? 82.0245 gram per mole into molarity என்ன? 0.375 mole into V1 எவ்வளவு? 500 ml. ஸோ இந்த இடத்துல 82.0245 into 0.375 into இங்கே எம்எல்லாக இருக்குது 500 ml. இதை வந்து நம்ம லிட்டருக்கு கன்வெர்ட் பண்ண போகிறோம். லிட்டருக்கு கன்வெர்ட் பண்ணும்போது பை 1000, பை இதை டிவைடட் பை 1000 பண்ணால் என்ன வரும்? 0.5 லிட்டர் வரும். ஸோ இதை ஈக்குவேட் பண்ணோம் அப்படின்னா